நீதான் திருப்பணம் அறவேலு அறவேலை அறவேலை வேலை முக்கா வேலா நல்லா கட்டினதுக்குறேன் கிட்ட கிட்ட அவன் நடிச்சதாங்க நல்லா சத்தம் விட்டு நான் யாருன்னு சொன்னா சொன்னா தெரியுங்க அறவேளா அறவேலை இல்லையா அறவேளா நிக்க வச்சு ஊசி போடுவேன் நீ படுக்க வச்சு ஊறி நான் யார் தெரியுமா யாருக்காக சொன்னா தெரியும் அங்க நின்னுக்காக இங்க வந்து கேளு ஓஹோ ஓடல எங்க யாரடா ஹேய் வா எங்க போய் ஊர் பாரு ஊட்ல ஏன் மேல ஏறிடா தோல் மேல ஏறிடா மாட்டாய் வாடா போய் போடாதே வாராஜா சொல்லுங்க ஆனந்தி ஆனந்தி மலன ஐயோ நான் பால்லையே கலவை ஏய் நான் யார் தெரியுமா சொல்லுங்க சொன்னா தெரியும் அந்த சித்ரா துபாய் போல ராஜா பாரி இதே மாதிரி வரி இதே மாதிரி வரி ஒன்று போடு எல்லாம் ஒரு வித்தியாசமா பாடுவார் அவரு ஐயோ நான் சொல்லுவேடா உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா ஐயா நான் சொல்லுவேடா அங்க போய் நிக்காதடா அடிக்காதீங்க டேய் யார் அடிக்காதீங்க யார் அடிக்காதீங்கன்ற கொண்டதே பாத்துங்க எங்க போய் கிட்ட வாடா
அஜித் சொல்றா நான் 3 மாசமா தேடிட்டு வந்தா 3 மாசமா தேடி வர இன்னைக்கு தானே கட்சிக்கிறேன் சரிடா. அந்த கைடுடா கருடு இன்னைக்கு தான் கட்சிது ஆ. எது தெரியுமா தேடிட்டு வந்தா எதுக்கு? 3 மாசமா தேடிட்டு வந்தா 3 மாசமா தேடி வர ஏன் தெரியுமா எதுக்கு? என் கம்பெனி நிர்வாகிக்கிறாரு கம்பெனி நிர்வாகி திருப்பணங்காட்டு வேலை திருப்பதி 6 வேளாஜா அவர்கள் ஆமா ஆ. அவர் எனக்கு மாமாடா உனக்கு மாமா ஆமா அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறியா எங்கேயோ போறேன் நானு சொல்லு சொல்லு அவர் தானே எனக்கு மாமா ஆ, ஆ, ஆ. அவருக்கு 3 பொம்பளை பசங்க 3 பொம்பளை பசங்க அந்த 3 பொம்பளை பசங்களுக்குமே ஆ, ஆ. இந்த ஒரே ஒரு குஞ்சு தான் ஒரே ஒரு குஞ்சா வேல் மாமா பொண்ணுங்க 6 வேல் மாமா பொண்ணுன்னு சொல்றாங்க திருப்பணங்காட்டு வேலைக்கிறானுங்க 6 வேலை மாமா நீ சொல்லக்கூடாது ஐயா நீ வேற நான் வேற அவன் வேற வேலு மாமா நீ சொல்லக்கூடாது இப்ப அதான் எல்லாமே வந்து எல்லாம் ஒண்ணா இப்படி சேர்ந்தது அவரு எங்க மாமா தாங்க ஆமா மாமா அவருக்கு 3 பொம்பளை பசங்க 3 பொம்பளை பசங்க அந்த 3 பொம்பளை பசங்களுமே ஆ. எந்த ஒரே ஒரு குஞ்சு தான்டா ஒரே ஒரு குஞ்சா ஒரு நாள் வெளியே மேய்ஞ்சிருந்தா ஆ, ஆ. அந்த கருடை எங்கிருந்து பார்த்ததுன்னே தெரியல பார்த்தா தெரியல அப்படியே குத்த புச்சுது பாரு தூக்கி கிளம்பி அப்படியே காத்திடுச்சு அன்னைக்கு இருந்தாங்க மாமா பசங்க 3 ஆ. மாமா குஞ்சு கொடு மாமா மாமா குஞ்சு கொடு மாமா மாமா குஞ்சு கொடு மாமா இருந்து ரெண்டு நாள் கேக்கல எங்க இருந்தா தானே கொடுக்கறதுக்கு பக்கத்துக்கு எந்த சின்ன குஞ்சு டேய் ஆ. உந்து சின்ன குஞ்சு ஆமா. எந்த பெரிய குஞ்சு ஆ. என்ன ஆசியா இது யார் தெரியுமா தேவைப்படும் யாருக்கு? எங்க வேல் மாமா வேல் மாமா இருக்கிறாரு ஆமா. அவங்க பொண்டாட்டி மட்டும் தான் எனக்கு தேவைப்படும் அவங்க பொண்டாட்டி வச்சுக்கிறேன் ஆமாப்பா. பத்தியா அவங்க பொண்டாட்டி மட்டும் தேவை போறோம் டேய் அவங்க மனைவி மட்டும் தான் தேவைப்படும் யாரவா? வரங்க கறி அவன் பொண்டாட்டி நான் வளர்த்து வச்சுக்கிறா அதான் பா- ஒரு குஞ்சு நான் வளர்த்து வச்சுக்கிறேன் என் குஞ்சு ஆச்சுன்னு புடிச்சா ஏன் குஞ்சு ஆச்சு போச்சு ஆமா நான் ஒண்ணு வளர்த்துருந்தேன் ஆ. குஞ்சு கூட பையா குஞ்சு கூட பையா அந்த எங்க பெரியமா வேணுமா புறம்போக்கு சோத்தி மாதிரி நல்லா தேடிக்கிறீங்க வேலை நான் புறம்போக்கு ஐயா செய்யா என் பெரியமா குஞ்சு ஆமாங்க கடை சூடு அவங்க அதெல்லாம் இறந்துண்ணே ஐயா போ நான் ஒருத்த வர என்னன்னு கேட்பான் ஆ என் குஞ்சு ஆச்சுன்னு புடிச்சு குஞ்சு பத்திரமா வச்சுக்கிறியா எந்த பெரிய குஞ்சு இந்த ஆமா அவர் பொண்டாட்டிக்கு வளர்த்துருக்கிறான் எந்த பெரிய குஞ்சு வந்து மிளகா மாட்டு வச்சுக்கிறியா எம்மா துண்டு இருக்கு யாருக்குன்னு வளர்த்து வர அங்க போவாத அங்க போவாத போவாத யார் அப்படியே உயிரோட கொளுத்தி விடுவேன் ஐயா ஒரு நாள் தான் உன் முன்னாடி பத்தி பாட்டு பாடிடுறாங்க அவன் பாரு அமுதை போய் நிலைவே அவருக்கு பகவானை இரவாய் பகலாய் நேரமாய் காலமாய் காமமாய் எப்போதும் சுமக்கப்பட்ட ஐயா தர்பூசணி போய் சாப்பிடுற கொண்டுடா தர்பூசணி போய் சாப்பிடுற அதனால ஒரு பக்கம் பைத்து பைத்து காயாக்குது என் மூச்சினால் குத்தி வெயிலுக்கு நல்லதுங்க என் மூச்சினால் குத்தி ஆமா அவன் வாயில் விடுங்க அப்ப கதனையா வெட்டி விடுவேன் ஆமாங்க என் சாமர்த்தியம் என்ன சாமர்த்தியம் கதனையா வெட்டி விடுவேன் உன் சாமர்த்தியம் முன்னாடி கேட்டதாங்க தெரியும் என் மனைவி உன் முன்னாடி என் மனைவி கேட்டா தெரியும் ஆமா டேய் என் மூஞ்சி நீ ஆச்சிட்டு போனா அப்பேர் கொண்ட கருணை நானே இல்ல என் மூஞ்சி நீ ஆச்சிட்டு போனா அது மாமா பொண்ணுன்னு வச்சிருந்தேன் ரெண்டு பொண்ணு அப்படியே கட்டி குடுத்துட்டாரு இரா வாய் பண்றா கோழி குஞ்சு கோழி குஞ்சு கோழி குஞ்சு குஞ்சு கோழி ஆஹா உங்களுக்கு நாங்க நாங்க நாக்கு வைட்றா அது வாய்ட்டு நாங்க வைட்றா கோழி 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 குஞ்சு கோழி குஞ்சு கோழி குஞ்சு ஆ, ஆ, ஆ. அப்படி வந்து வருவே ஆ. அதல்ல அதல்ல. பகவான சுக மாட்ட ஆமாங்க. வாங்க 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 நீ வாங்க உன் முன்னாடி வாங்க உன் மூணு பொண்ணு வாங்க ஆனந்தி வாங்க சொல்றா ஆனந்தி வாங்க ஆனந்தின்றது யாரு அங்க சின்ன பொண்ணு யார் சின்ன பொண்ணு இவங்க சின்ன பொண்ணுடா ஆஹா எங்க சின்ன பொண்ணு
ஏங்க, ஆட்டுக்காரையும் போடுறாங்க, கோழிக்காரையும் போடுறாங்க. அது இல்லாம என் பையன் நம்ம ராஜா, இருக்கிறது 4 வச்சுக்கிறேன். நாமது கட்டை குத்து ரசிகராங்க குடியே கொடியே கட்டை குத்துலாம் ரசிகருங்கப்பா. சித்தி கிராமம் பெரிய பெரிய வாத்தியார்கள் ஆசான்கள். ஏன்னா அது முன்ன எரணி விலாசனா பேர் போன ஊருப்பா. எரணி விலாசனா மாரியாத்தான்னு ஒருத்தர் இருந்தாரு. மாரியாத்தா, அவர் பேர் மாரியாத்தானுவாங்க. அவர் வந்துட்டாருன்னா போய் வடி வரையும் அவரே பாத்துருவோம் மொத்த கூத்தும். என்ன மாரி அவரு ரங்கையான்னு ஒருத்தர் இருந்தாரு. ரங்கையா இருந்தாருன்னு சொன்னேன். அவர் போயிட்டாரு நான் சொல்லல. இருந்தாருன்னு அர்த்தம் மனுஷன்பா. நல்ல மனிதன், சிறு குற்று மனிதன். ஏன்னா உலகத்துல எல்லாம் பேர் வாங்கினாரு எல்லா வேளத்திலும். ஏன்னா சித்தி இந்த மாணிக்க நாய்க்கர் இருந்தார். மாணிக்க நாய்க்கர் பிரகலாதனா தமிழ்நாட்டுல அவர் விட்டா போச்சுன்றாங்க. மாணிக்க நாயர் மேல் பிரகலாதன் ஆட முடியாது, யாருமே ஆட முடியாது. மாரியாத்தா போல இரணியன் யாரும் ஆட முடியாது சொல்லிக்கிறாங்க. நம்ம எல்லா வாசியும் போய் போனாங்க. ஆனா இருக்கிற ரங்கண்ணன் ஆனா அவர் வேணா எல்லாரும் அடிப்பாரு. அவர் அடி வாங்கினா அது வந்து உலகத்துல எல்லாரும் சண்டை கையில வச்சு பார்த்துட்டு ஜாதிய அவருக்கு லெப்ட் லெப்ட் தான் பேர் அவருக்கு. ஏன்னா அவர் வீட்டு எதுக்கு தான் சாப்பாடு விமலு வெங்கடேசன் சாப்பாடு அருமையான சாப்பாடுப்பா, திவ்யமான சாப்பாடு. நம்ம நாடக நடிகர்கள் நாடக கலைஞர்கள் அருள் சபையோட அருமையான சாப்பாடு சாப்பிட்டோம். தேய்மாடு நம்ம கூத்த ஆரம்பிச்சிட்டோம். தேய்மாடு கூத்த ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா 1 மணி நேரம் ஒத்தாக்கி அப்புறமா ஆரம்பிச்சு நம்ம கரெக்டாங்க. உலகத்தில் நான் பிறந்து என் வைத்திய பணிகள் கொஞ்சம் மாணவர்கள் கொஞ்சம் பழம் கொஞ்சம் அதிகமாக கொயா வர இடம் நினைக்கிறேன். ஏன்னா அருமையான இடம். இடம் நல்லா எடுத்துட்டு ஊருக்கு கூத்து பார்க்க வரீங்க. மோடு பழம் வச்சுக்கிட்டு நல்ல நியாயம் மாதிரி மட்டோல வச்சு நல்லா சிமெண்ட்னா போட்டுருக்க கூடாதுன்னா 4 மணிக்கு போட்டு கூட ஆடி விட்டுருக்கலாம். ஏன்னா அருமையான இடம், அருமையான ஒரு இடம். கொஞ்சம் மோடு பழமாகுது. ஆமாங்க, பழ மோடு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்றது. நான் அண்ணன் சொன்னாரு உங்க ஊருக்கு ஒரு வாட்டி கூத்துக்கு சைக்கிள்லயே வந்தமா உங்க ஊருக்குனாரு. ரங்கண்ணன் சொன்னாரு உங்க ஊர்ல மோடு பழமா இருந்தது, கண்மேட்டிக்கு இப்படி ரோடு பழம் மோடு மாய்க்கிறான்னாரு. உங்க ஊர்ல எங்க ஊர்ல கூட கண்மேட்டியா கொஞ்சம் நாம தெரிய புள்ளா என்ன சொன்ன நீ என்ன ராஜா மாதிரி உட்காந்து நானும் மத்திய நின்று இருக்க ராஜா 2 காவலாளி என் குழந்தைங்க தராங்க. ஊர்ல மோடு பழமா வச்சுக்கிறீங்க அது எப்படி? 1 2 3 சிம்டி எடுத்து பூச்சி 2 3 சிம்டா எது பூச்சிடு சுவாமி நீ சொன்ன நாளைக்கு ஆமா பெரிய சொல்லுவாங்க ஊருக்கு அழைச்சவன் யாருன்னா நான் அழைச்சவனா
அந்த தெருக்கு வா. ஏய், அம்மா அப்படியே இருக்குது பாரு. அந்த தெரு கல்லு போட்டு வைக்கிறேன். அந்த தெருல தாராளமா ஏய், இன்னைக்கு நான் சாபம் கொடுத்துட்டு போறேன். ஆமாடா. அவர் ராத்திரி பகலும் தூங்கவே முடியாதுடா. ஐயா பஸ் சத்தத்துல அவர் மூசி கடந்து போறான். உலகத்துல பிறந்து ஆமாடா பொன்னார் மகன் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். பொன்னார் மகன் என்றால் என்ன? பொன்னார் மகன். செய்யார் வந்து ஆர்மி போற ரூட் 16 கிலோமீட்டருங்க. 16 கிலோமீட்டர் பொன்னமங்கலம் என்ன இருக்கிறதுங்க? கல்லுங்க. கல்லா வீடு கட்டுவார்களே. ஊடு கட்டுறாங்க. ஏய், அது இல்லங்க. இங்க இல்லாது. மரத்துல இருந்து இருக்கிற கல்லுங்க. ஓ, மரத்துல இருந்து இருக்கிற கல்லு. என்ன மரம்? பனைமரம். பனை மரம். பனைமரத்துல இருந்து பனை மரம். ஆமா பனை மரம். அப்படி சொல், பனை மரம். பனைமரத்துல இருந்து கல்லு இறக்கி இறக்கி ஐயா ஆ. அது ஒரு கருவாடு துண்டு வறுத்து எடுத்துட்டு போயிட்டோம். ஷூ, ஷூ, ஷூ. ஷூ இல்ல சாக்ஸ் நான் சைவத்தை விரும்ப மாட்டவளவா? கருவாடு சைவத்துல சேர்த்துட்டாங்க. எப்படி? காய வச்சிருக்காங்கல்ல இந்த வெயில்ல. அதை காய வைத்தா அது சைவம் போகுதுன்னா பாருங்க ஒரு கருவாடு துண்டு அப்படி வறுத்து பார்த்துட்டு அங்க போயிட்டு ஒரு ஜெக்குன்றது 2 ஜெக்கா போட்டுனா நான் போசல குடுக்குற மரியாதையே தனி. ஒரு தனி மரியாதை. ஒரு 2 ஜெக்குன்றது பெரியவளை பார்த்தா ஆமா அடக்கம் ஒடுக்கம். அவன் ஒரு மரியாதை நான் போறதே தெரியாதுங்க. சாரி, அது ஒரு ஜெக்குன்றது ஒரு 3 ஜெக்கா பூச்சி அறிந்து விட்டு வந்தாயானோ? நான் பரசால நீ எதிரில வர்றமே வந்துட்டா. வந்தா நான் எப்படி தெரியுமா வருவேன்? எப்படா வருவ? அட மகே ஏய் என்னடா டேய் விஜய், எங்கடா வர விச்சியா? டேய் மசரோதா, மகே டேய் மசரோதா, ஏய் வேலை டேய் இங்க வாடா டேய் டேய் டேய். வந்தது நீ பட்டு பட்டு ஏய் அதடா ஏய் வேலை டேய் வாடா வாடா என்னடா டேய் 3 பொண்ணு பேசுனா நீ பெரிய இதுடா டேய் என்னடா ஒரு அடி வாங்கறதுக்கு அப்படி ஓடி போறா என்னடா ஏய் என்ன ஆட்டம் முடால் அசிக்கும் முடால் டேய் விஜய், டேய் மசரோதான். என்னடா டேய் டேய் 3 பொண்ணு வச்சு வீட்டுல ஊர்காயா போட போறா எத்தனை பேர் கேக்குறாங்க வந்தா டேய் உன் பொண்ணு கூட தேவையில்ல உன் முன்னாடி நான் கூட எனக்கு ஏய் நீ டீ கடை பண்ணிடா டீ கடை. யாரா அவங்க பொண்டாட்டியா அடம் புடி வாடா பின்னாடி பின்னாடி ஏய் டேய் டேய் பின்னாடி பேசுறத கேட்க கூடாது முன்னாடி என்ன பண்றாங்க அது வரைக்கும் டேய் நான் டீ கடை பண்ணிடா நீ நான் டீல தொட்டு இங்க ஏய் அதை கவனிக்கணும் கோஆபரேட் பண்றா. அப்புறமா எப்படி சப்ஜெக்ட் வரா டேய் டேய் என்னடா ஏய் வேலையா என்னடா நாங்க இப்படித்தானே ரோடு போட்டுருப்போம் ஆடு தெரிஞ்சு யாருன்னா ரோடு மேல போட சொல்றேன் உனக்கு ஆடு தெரியலடா ஆட பட்டாதருக்கு கூட மாட்டாது டேய் என்னடா தெருவு மோடு பண்ணுங்க. மோடு பழத்துக்கு நான் நினைச்சேன்டா மோடு கீ ஊற்றி வந்துச்சா பழமாக இப்படி நின்று வேண்டியதானே நீ எவ்வளவு மரியாதை குறைஞ்சது பாத்தியா? நீ டீ கடை பண்ணிடா நீ டீ கடை பண்ணிடா டீ கடை நான் டீல தொட்டுப்பேன் கீழ தொட்டுவேன். ஓடியில் சாய்ந்து விட்டால் டேய் விஜய், விஜயன், அவன் பேதிங்க டேய் விஜய். இங்க ஒன்று போடு. ஐயா, நீ யாரு? காவல் காவல் நீ யாருக்கு?
வெளியூருக்கு வந்தா போன மாரி பதக்கறானுங்கயா. ஃபாரின்ல இருந்து வந்துக்கிறியா? ஏரோப்ளேன்ல வந்துக்கறா. ஃபாரின்ல இருந்து எப்படி வந்த? ஏரோப்ளேன்ல. எப்படி வந்த? ஏரோப்ளேன்ல. உனக்கு இல்லையா மனசா வந்தானே? உனக்கு மனசா வந்தானே? ஏலப்பா. அத பாரு. ஏரோப்ளேன்ல ஏறிட்டா. அத பாரு. மேல பாரு. நம்ம இருபா இத குத்துறானுங்க. வாடியா. ஐயா பிடிச்சுங்க. கிட்ட போ. ஐயோ சிவனாண்டி இருந்தா பெருவாண்டி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவரு வாய்க்க கொசு ஒரே தொல்லையாகுது. இப்ப அடி இருக்கிற அந்த வேகத்துக்கு இன்றைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொசு தொல்லை கொஞ்சம் போடும். கொசு அதிகமா இருக்கிறதா? கொசு அடிக்க உலகத்துல பிறந்த குழந்தை ஐயா அது பொன்னாமங்கலம். அட போங்க தெரியும் அது பொன்னாமங்கலம். இருக்கா என்ன? அந்த கை பக்கத்துல யாரும் என்ன படுக்க வச்சுட்டா அந்த கை உண்டு கொஞ்ச நேரம் பத்துக்கிறான். எதுனா ஆள் போய் நச கொசு ஆயிடுச்சுன்னு யார் அப்புறமேட்டு கட்டிக்கிட்டே உன்னை கொட்டி போடுவேன். இந்த வயசுல அந்த கை கட்டி நான் என்ன பண்றதுக்கா? ஆமாங்க நான் சொல்லக்கூடிய வார்த்தை பொன்னார் மங்கலம். நாம் திருநாம சாத்துக்கிறோமே. நெற்றிக்கு பயத்தான் பொன்னம்பலம் பொன்னார் மங்கலம். பொன்னார் மங்கலம். நான் எப்படி வரேன்? தேவர்கள் மூவர்கள் அஞ்சுபடியாக கருணன் வருகிறார். தோல் மீது சுமந்து கொண்டு இரவாய் வருவாய். விண்ணுலகமும் ஆமாங்க மண்ணுலகமும் மண்ணுலகமும் போற்றும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கொண்டு வருகிறீர்கள். இவ்வளவு சாமர்த்தியம் சொல்றேன். ஆமாங்க பகவானை நேர்முகமாக பார்த்தவர்கள் ஓஹோ நான் ஒரு ஆளு, என் தம்பி ஒரு ஆளு. வேற யாரும் பார்க்கல. உலகத்துல வேற யாரும் பார்க்க முடியாது. நான் கூட பார்த்தேங்க பகவான எப்படி? போட்டோல திருப்பதி இருக்கிற மாதிரி பார்த்தேன். உனக்கு ஆசீர்வாதம் செய்தாரா? ஆமாங்க காட்சி கொடுத்தாரா? கண் திறந்து பார்த்தாரு. இருந்தாலும் என் மனதில் ஒரு கருத்து என்ன? இதோடு நீ ஓய்வு பெறுகிறாய். ஆமாங்க அஜித் அப்பா நீ போ ஓய்வு போ. நான் எடுத்துக்கிறேன். நீ போய் ஐயா நான் போட்டா நீ போனதுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். மகாராஜா சொல்லுங்க. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? நான் எங்க இருக்கிறேன்னா ஐயா நான் ஏதோ ஒரு யோசனை இருந்தேங்க. என்ன யோசனை? நாலு பிரச்சனையா? ஐயா அது போய் எடுத்தாரியா. இப்ப எங்க இருக்கிற? சித்தஞ்சில இருக்கிறோம். இப்ப நம்ம எங்க போனோம்? எங்க போனோம்? திருவஞ்சிமலை. ஆமாங்க திருவஞ்சிமலையில இருந்து பகவானும் அவர் சமயனும் அழைத்திருக்கிறார். என்ன நான் உனக்கு தெரியுமா? புறப்பாடு போய் பார்க்கலாம். எப்படி அமர்ந்திருக்கிறார்கள்? சந்தோஷமா இருக்கிறாங்களா கஷ்டமா இருக்கிறாங்களா? சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓஹோ சாகுவா சத்ராஜே
வந்தாலும் ரெண்டு வாட்டி வந்துச்சு ஒரு வாட்டியா ஒண்ணு வேலைங்க நான் ஊங்க அடிக்கிற பார்த்தா நீங்க அடையா ஒரு மரியாதை கொடுக்கலையே ஐயா டீ இப்பதான் வந்தது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாத்தனா ஊன்றியா பாவார்த்தை என்பதில்லை ஓட்ட என்பதில்லை பேசவில்லை ஆமா இவர் எப்படி இருக்கிறார்கள் எப்படி ஒண்ணுமே இல்லைங்க பேசல மாமனம் அவனம் சம்மதம் சம்மதம் இதே போல உன் வார்த்தை ஆரம்பிது மௌனமா இருந்து பாரு ஆமாங்க சம்மதமா மனம் முடித்தார்கள் ஆமாங்க என்ன பண்றதுங்க என்ன பண்றதுல மௌனம் சம்மதம் இல்லையா ஆமா ஐயா இதே போல தான் இருந்திருக்கணும் இதுக்கப்புறம் நீ பேசணும்னு வச்சுக்கா உடம்பு தோல் உறிஞ்சி போகணும் ஆகட்டும் ஐயா ஆகட்டும் ஐயா என்னடா நம்ம மறைக்கிறமே தெரியல ஐயா நாமே மறைப்பனா கையை வச்சுக்கணும் உசாரா நம்புங்க சொல்லுங்க ராஜா என்ன தலை சரி உசாரா பார்த்துக்கிட்டு ஐயா அவர் சொல்றீங்க உசாரா பார்த்துக்கிட்டு இவர் எப்படி வந்து கொண்டிருக்கிறார் எப்படிங்க மங்காயில செவிடையோ கண்டால் வராத கோடி வந்தானம் ஆசீர்வாதமே ஆசீர்வாதமே இருந்தாலும் இந்த இளமனை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? சுக்கிரவாரம் முடிந்து சனிவாரம் பிறந்திருக்கிறபடியால் சக்கரவர்த்தியும் இருவரும் புனிதமான தலத்தை கொண்டு சனி நீராட வேண்டும். ஆகையால் அதற்காக காசி மாநகருக்கு சென்று புனிதமான இடத்தை நீ கொண்டு வர வேண்டும். அப்பா சொல்கின்ற வேலையை எட்டி தலைமையாக செய்பவன் நீ ஒருவனே. தப்பில்லை. அதற்காக உன்னை தேர்ந்தெடுத்தேன் நான். தப்பில்லை. தப்பில்லை. அதனால் அது சீக்கிரமா செல். காசி மனதி ஜனத்து கொண்டு வா. உறுதுணையா இதோ ஏமா வாபா ஒடியா ரேடி மகாராஜா யாருங்க நானுங்க என்னப்பா சொல்லுங்க மகாராஜா சிவனடியாரா நீ சரி காவல் ஓடுறியா புறப்படலவா காசி மனதிக்கு வாயில வரமண அப்படியே பையா புறப்படலவா ஆடி குலா காடிங்க அடி பின்னவன் பாராய பூமி பாராய பூமி ஒவ்வொரு அடியாக
நான் வைத்து கொண்டே போகிறேன். ஆமாங்க ஐயா. நான் எப்படி போவேன்? எப்படிங்க? காஜிமா நதியை கண்டு ஆமா ஜனத்தா மகிழ்ச்சி கொண்டு காலன் என்றால் யார்? எவன்? எவன் எப்படி சுயந்து வருகிறாரோ அதை போல் வந்து கொண்டிருக்கிறேன். அதை போன்று வந்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் இந்த ஜலத்தை எப்படி கொண்டு போவேன்? எப்படி இந்த கோரமான முக்கு நீண்டு ஆகுதல வைத்திருக்கிறேன். சுத்தமான ஜலம் கொண்டு வராது வேகத்தோடு ஓடி ஓடி வந்து என் மனதில் என்னவெல்லாம் இறைவா காஜிமா என் அழகானது கிழிந்து விட்டதே இறைவா சுத்தமான ஜலம் கொண்டு வர முடியாத பாவியாகி விட்டேனே
என்ன செய்வேன் இறைவா? அங்க ஐயன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். சென்ற கருடனானவன் ஜலம் கொண்டு வரவில்லையே. ஆண்டவா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். ஹரி கோவிந்தா. சமயத்திலே கருடனானவன் ஜலம் இருக்கும் சமயத்திலே மூச்சாக இருக்கின்றவதான் காண்க. ஐயா தம்பி வந்து விட்டாரு. அவர் பின்னாடி போய்